ஒரு நாட்டை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அரசன் படையெடுத்து வந்தானாம். இந்த நாட்டினுடைய ராஜா உட்பட அனைவருமே கலங்கி போனார்கள். நேரடியாக போரிட்டால் கண்டிப்பாக தோல்வி நிச்சயம் என்று போர் வீரர்களிடமிருந்து மன்னர் வரைக்கும் எல்லாருமே இதை பற்றி ஒரு கருத்தில் தான் இருந்தார்கள். பயம் எல்லாருக்கும் தொற்றிக்கொண்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே அந்த ராஜா ஒரு துறவியிடம் சென்று என்ன செய்யலாம், எப்படி இந்த போரை எதிர்கொள்ளலாம், எப்படி வீரர்களை எல்லாம் தயார் செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கிறார். துறவியை பார்த்துவிட்டு வந்த ராஜா எல்லா போர் வீரர்களையும் போருக்கு தயார் செய்கிறார். இதோ அனைத்து வீரர்களையும் ஒன்றாக இணைத்து, இதோ உங்கள் முன்பாக இப்பொழுது ஒரு நாணயத்தை சுண்டப் போகிறேன். தலை விழுந்தால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், பூ விழுந்தால் நாம் தோல்வி அடைவோம் என்று சொல்லி அந்த நாணயத்தை சுண்டுகிறான். தலை விழுந்தது. வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை. அதே நம்பிக்கையோடு அவர்கள் போருக்கு செல்கிறார்கள். போர்களை வெற்றியும் காண்கிறார்கள். இந்த வெற்றிக்கான காரணம் என்ன என்பதை அருகில் இருந்த அமைச்சர் அந்த அரசனிடம் கேட்டாராம். அப்பொழுது அந்த அரசன் அந்த நாணயத்தை காண்பித்தான். இரண்டு பக்கமுமே தலைதான் இருந்தது.